இது ராமரின் பாரம்பரியம், பாபரின் பாரம்பரியம் அல்ல. யோகியின் இடிமுழக்கம். भारत के अंदर राम कृष्ण और बुद्ध की ही परंपरा रहेगी, बाबर और औरंगजेब की परंपरा नहीं रहेगी. धन्यवाद. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் நடந்தது என்ன? जो सदस्य इसके पक्ष में हाँ के, जो सदस्य विरोध में ना के. நேற்று நடந்தது மசோதா மீதான வாக்கெடுப்பு அல்ல. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். உத்தரப்பிரதேச முதல்வர் யோகியின் ஆவேச உரையை கவனித்தீர்களா? வணக்கம் நண்பர்களே. உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவையில் நேற்று வரலாற்று சிறப்புமிக்க உரை நிகழ்த்தினார் யோகி ஆதித்யநாத். ராமரின் பாரம்பரியங்களால் தான் இந்தியா இயங்குகிறது, பாபரின் பாரம்பரியங்களால் அல்ல என்று யோகி திட்டவட்டமாக தெரிவித்தார். சம்பல் வன்முறை தொடர்பாக உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் நேற்று விவாதம் நடைபெற்றது. அப்போது முஸ்லிம்கள் அதிகம் வாழும் பகுதிகள் வழியாக ஊர்வலம் நடத்த இந்துக்களை அனுமதித்ததுதான் சம்பல் பஹ்ரைச் பகுதி வன்முறைகளுக்கு காரணம் என எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் குற்றம் சாட்டினர். அவர்களுக்கு பதிலடி கொடுத்து யோகி ஆதித்யநாத் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். 1947 நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இதுவரை சம்பலில் நடந்துள்ள மத கலவரங்களில் 209 இந்துக்கள் பலியாகி உள்ளனர். 1947 से लेकर के अब तक 209 हिंदुओं की निर्मम हत्या वहां हुई है. संभल के अंदर 209 हिंदुओं की. 1978 மார்ச் 29ஆம் தேதி நடந்த மத கலவரம் மிக கொடுமையானது. அந்த சம்பவத்தால் சம்பல் பகுதியில் காலம் காலமாக வசித்து வந்த 40 ரஸ்தோகி சமூக இந்து குடும்பங்கள் நிரந்தரமாக புலம்பெயர்ந்தன. அதனால் அந்த பகுதியில் இருந்த கோயிலுக்கு யாரும் செல்லவில்லை. கலவரத்தை நேரில் கண்ட சாட்சிகள் இன்றைக்கும் சம்பலில் உள்ளனர். கலவரம் முடிந்து 46 ஆண்டுகள் ஆன பிறகும் அதற்கு காரணமான ஒருவர் கூட தண்டிக்கப்படவில்லை. இந்துக்கள் வசிக்கும் பகுதி வழியாக முஸ்லிம்களின் ஊர்வலம் செல்ல முடியும் என்றால் முஸ்லிம்கள் வசிக்கும் பகுதி வழியாக இந்துக்களின் ஊர்வலம் ஏன் செல்லக்கூடாது? பஹ்ரைச் பகுதியில் பாரம்பரிய ஊர்வலத்தை முன்னெடுத்து செல்ல அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. ஆனாலும் ஆத்திரமூட்டும் கோஷங்கள் எழுப்பப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் வந்தன. ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் ஆத்திரமூட்டும் முழக்கம் அல்ல, அது வகுப்புவாத முழக்கமும் அல்ல, அது நமது நம்பிக்கையின் முழக்கம், நமது நம்பிக்கையின் சின்னம். जय श्री राम का नारा उत्तेजक नहीं है, यह हमारी श्रद्धा का नारा है, हमारी आस्था का प्रतीक है. ராமர், கிருஷ்ணர், புத்தரின் பாரம்பரியங்களால் இந்தியா இயங்குகிறதே ஒழிய பாபர், அவுரங்கசீபின் பாரம்பரியத்தால் அல்ல. अब आपको तय करना है कि आक्रांताओं को अपना आदर्श मानते हैं या राम कृष्ण और बुद्ध की परंपरा को अपना आदर्श मानते हैं. भारत के अंदर राम कृष्ण और बुद्ध की ही परंपरा रहेगी, बाबर और औरंगजेब की परंपरा नहीं रहेगी. धन्यवाद. மக்கள் ஒருவரை ஒருவர் ராம் ராம் என்று வாழ்த்துகிறார்கள். இறுதி ஊர்வலத்தின் போது கூட ராமநாமம் உச்சரிக்கப்படுகிறது. ராமரின் நாமத்தை சொல்லாமல் இங்கு எதுவும் நடக்காது. அவ்வாறு இருக்க ஜெய் ஸ்ரீராம் என்பது எப்படி வகுப்புவாத முழக்கமாகும்? ஜெய் ஸ்ரீராம் என்பது வகுப்புவாதம் எனில் அல்லாஹ் அக்பர் என்பது என்ன வாதம்? ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் உங்களுக்கு பிடிக்காது எனில் அல்லாஹ் அக்பர் என்கிற முழக்கம் எனக்கு பிடிக்காது என்று சொன்னால் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? मैं आपसे कहूंगा कि अल्लाह अकबर का जो स्लोगन है, ये हमें अच्छा नहीं लगता. मुझे 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 कोई अन्य नारे की आवश्यकता ही नहीं है, कोई संबोधन की आवश्यकता नहीं. लेकिन मैं आपसे कहना चाहता हूं, कल कोई आपसे कहेगा, कोई हिंदू भी कहेगा कि साहब हमें भी परेशानी है, आप लोग मत बोलिए, क्या आपको अच्छा लगेगा? சம்பல் விவகாரத்தில் நிர்வாகமும் காவல்துறையும் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றுகின்றன. மசூதியின் தளத்தை ஆய்வு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த வெள்ளிக்கிழமை வழிபாட்டுக்கு பிறகு பிரச்சனை தொடங்கியது. அதன் பிறகு என்ன நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். நீதித்துறை ஆணையம் மூலமாக விசாரித்து இது பற்றிய அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்றார் முதல்வர் யோகி ஆதித்யநாத். தற்போது சம்பல் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் 1978 சம்பல் மதக்கலவரம் தொடர்பான பழைய கோப்புகளை கிளறத் தொடங்கி இருக்கின்றனர்.
அப்போது பதிவான 169 வழக்குகளும் முடித்து வைக்கப்பட்ட நிலையில் அதன் பழைய கோப்புகள் தூசி தட்டப்பட்டு மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்படுகின்றன. அந்த கலவரத்தின் சாட்சிகள் உண்மையிலேயே நீதிமன்றத்தில் ஆஜரானார்களா, அவர்களது தற்போதைய நிலைமை என்ன என்பது உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் திரட்டுவதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். சம்பல் மசூதியை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்சாரம் திருடப்படுவதாகவும் அரசு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் புகார் எழுந்தது. இது தொடர்பான போலீசாரின் சோதனையின் போது தீபா சராய் பகுதியில் 46 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த ஒரு சிவன் கோயில் கண்டறியப்பட்டு திறக்கப்பட்டது. காக்கு சராய் கோயிலுக்கு அருகில் உள்ள பழமையான கிணற்றில் சிவன், பார்வதி மற்றும் விநாயகரின் சிலைகள் சேதமடைந்த நிலையில் கிடந்தன. காக்கு சராயில் மேலும் 4 பழமையான கிணறுகளின் மேல் பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டு அதன் மீது வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இதையும் சம்பல் மாவட்ட நிர்வாகம் மீட்டு அந்த கிணறுகளை பழைய நிலைக்கு மாற்றும் முயற்சியில் இறங்கியுள்ளது. முஸ்லிம்கள் அதிகமாக வாழும் ஹயாத் நகர் பகுதியிலும் ஒரு கோயில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அங்கு கடந்த 1982 நடைபெற்ற மத கலவரத்துக்கு பிறகு பூசைகள் நிறுத்தப்பட்டன. அந்த கோயிலின் உள்ளே ராதே கிருஷ்ணன் மற்றும் ஹனுமன் சிலைகள் இருந்துள்ளன. அதுவும் சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் வழிபாடுகளுக்கு தயார் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உத்தரப்பிரதேஷ் முழுவதிலும் முஸ்லிம்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் மூடப்பட்டு கிடக்கும் கோயில்களை மீண்டும் திறக்க கோரிக்கைகள் கிளம்பியுள்ளன. வாரணாசியில் முஸ்லிம்கள் அதிகம் வாழும் மதன்புரா தெருவில் ஒரு கோயில் 1982 நடந்த மதக்கலவரத்துக்கு பிறகு மூடப்பட்டது. சுமார் 250 ஆண்டு பழமையான அந்த கோயிலை மீண்டும் திறப்பதற்காக சனாதன் ரக்ஷா தளம் என்கிற அமைப்பினர் நேரில் சென்றுள்ளனர். அங்கு தசா அஸ்வமேத கரை காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று அந்த கோயில் பற்றி விசாரித்து வருகின்றனர். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் யோகி ஆதித்யநாத் ஆற்றி இருக்கக்கூடிய ஆவேசமான உரையும், அதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேஷ் போலீசார் தற்போது எடுத்து வரக்கூடிய தீவிர நடவடிக்கைகளும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஹிந்து மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வருகின்றன என்றால் அதில் சந்தேகமில்லை. இதுபோன்ற மறுமலர்ச்சி இந்தியா முழுவதும் ஒரு நாள் ஏற்பட்டே தீரும். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மீது நேற்று வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறதே. நீங்கள் தவறாக சொல்லுகிறீர்கள். நேற்று நடந்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்யலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பதற்காக நடந்த வாக்கெடுப்பு. அது மசோதா மீதான வாக்கெடுப்பு அல்ல. மக்களவையில் மசோதாவை அறிமுகம் செய்ய பெரும்பான்மை இருந்தாலே போதும், 3/2 பங்கு தேவையில்லை. மக்களவையில் நேற்று பிற்பகல் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை அறிமுகம் செய்தார். மக்களவைக்கும் சட்டப்பேரவைக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக ஒரு மசோதாவையும், அவற்றோடு சேர்த்து யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்தல் நடத்துவது தொடர்பாக இன்னொரு மசோதாவையும் தாக்கல் செய்தார். இவற்றுக்கு அரசமைப்பு சட்ட 129வது திருத்த மசோதா 2024 மற்றும் யூனியன் பிரதேச சட்ட திருத்த மசோதா 2024 என்று பெயர். अर्जुन राम मेघवाल जी. Thank you, Honorable Speaker, sir. With your permission, I beg to move for leave to introduce the Constitution 129th Amendment Bill 2024, further to amend the Constitution of India. ये आइटम नंबर 18 में है और आइटम नंबर 19 में जैसे आपने कहा, Honorable Speaker, sir, with your permission, I wish to move for leave to introduce the Union Territories Laws Amendment Bill 2024, further to amend the Government of Union Territories Act 1963, the Government of National Capital Territory of Delhi Act 1991, and the Jammu and Kashmir Reorganization Act 2019. ये मैं आपकी अनुमति से आपसे लीव मांग रहा हूँ. थैंक यू सर. மசோதாக்களை அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்வதற்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்யக்கூடாது என்று காங்கிரஸ், சமாஜ்வாதி, டிஎம்கே, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் கோஷமிட்டனர். இதைத் தொடர்ந்து மசோதாவை அவையில் தாக்கல் செய்யலாமா வேண்டாமா என்பது குறித்து வாக்கெடுப்பு நடத்த சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவிட்டார்.
புதிய நாடாளுமன்றத்தில் மின்னணு வாக்கெடுப்புக்கான எந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அந்த எந்திரங்கள் மூலம் முதன்முறையாக மின்னணு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. மசோதாவை தாக்கல் செய்வதற்கு ஆதரவாக 220 பேரும் எதிராக 149 பேரும் வாக்களித்தனர். जो सदस्य इसके पक्ष में हाँ कहें, जो सदस्य विरोध में ना कहें, मेरे विचार में निर्णय ना वालों के पक्ष में हुआ। जी, अब मतदान नाउ डिवीजन महासचिव அப்போது மின்னணு வாக்கெடுப்பு நடைமுறையை எதிர்க்கட்சி எம்பிக்கள் எதிர்த்து கோஷமிட்டனர். அதைத் தொடர்ந்து காகித சீட்டு முறையில் மீண்டும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் மசோதா தாக்கலுக்கு ஆதரவாக 269 பேரும் எதிராக 198 பேரும் வாக்களித்தனர். शुद्धि के अधीन मत विभाजन परिणाम पक्ष में हाँ में 269, विपक्ष में 198. மின்னணு வாக்கெடுப்பின் போது கிடைத்த ஆதரவை காட்டிலும் காகித சீட்டு வாக்கெடுப்பில் மசோதா தாக்கலுக்கு அதிக ஆதரவு கிடைத்தது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இதைத் தொடர்ந்து மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார். இதையடுத்து விவாதம் நடத்தப்பட்டது. அப்போது மசோதாவை எதிர்த்து பேசிய காங்கிரஸ் எம்பி மணிஷ் திவாரி, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அரசமைப்பின் அடிப்படை கோட்பாட்டின் மீது தாக்குதல் நடத்துகிறது. இந்த மசோதாவை பரிசீலிப்பது இந்த அவையின் சட்டத்திறனுக்கு அப்பாற்பட்டது. அதை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். The bills which have been moved by the Honorable Minister of Law and Justice absolutely assault the basic structure of the Constitution and are beyond the legislative competence of this House, and therefore they need to be opposed ab initio, and the introduction of those bills have to be stopped. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அரசமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை பாதிக்கிறது. சட்டப்பிரிவு 82 மற்றும் துணை பிரிவு 5 ஆகியன அனைத்து அதிகாரத்தையும் தேர்தல் ஆணையத்துக்கு வழங்குகிறது என்று கூறி மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். Any bill, any act which hits the basic structure of the Constitution, that is ultra virus, and it is ultra virus. அப்போது பேசிய திமுக எம்பி TR பாலு, மசோதாவை ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி என்று அழைக்கப்படும் கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என்று ஆலோசனை கூறினார். அதற்கு பதிலளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்து மத்திய அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்ட போதே இந்த மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று பிரதமர் மோடி ஆலோசனை வழங்கினார். எனவே அவையின் நேரத்தை வீணடிக்காமல் மசோதாவை JPC என்று அழைக்கப்படுகிற கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்ப வேண்டும். அங்கு அனைத்து விவாதங்களையும் வைத்துக் கொள்ளலாம் என்றார். संवैधानिक संशोधन जब कैबिनेट में चर्चा में आया तब प्रधानमंत्री जी ने स्वयं मंशा व्यक्त करी थी कि इसको JPC को देना चाहिए. इस पर विस्तृत चर्चा सभी स्तर पर होनी चाहिए. இதைத் தொடர்ந்து அர்ஜுன் ராம் மேக்வால் மக்களவை விதி எண் 74 கீழ் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை பரிசீலிக்க JPC அமைக்க வேண்டும் என பரிந்துரைத்தார். அதனை சபாநாயகர் ஓம் பிர்லா ஏற்றுக்கொண்டார். எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா JPC परिशीलனைக்கு அனுப்பப்பட உள்ளது. माननीय मंत्री जी ने भी ये बता दिया कि JPC इसके लिए गठन होगी. ऐसा माननीय मंत्री जी ने एक मिनट, उस समय JPC के समय व्यापक चर्चा होगी और जब इस बिल पे लाएगा तो पूरी डिटेल चर्चा होगी सभी माननीय सदस्यों को. जितने दिन आप चर्चा जाएंगे उतने दिन से आपको चर्चा का समय दिया जाएगा. 90 நாட்களில் மசோதா குறித்து ஆய்வு செய்து கூட்டு நாடாளுமன்ற குழு அறிக்கை சமர்ப்பிக்கும். குழுவில் உள்ள எதிர்க்கட்சி எம்பிக்களின் ஆட்சேபனைகள், ஆலோசனைகள், தேவையான திருத்தங்கள் பரிசீலிக்கப்பட்டு மசோதாவில் தேவையான மாற்றங்கள் செய்யப்படும். தேவைப்பட்டால் காலக்கெடு நீட்டிக்கப்படும். கூட்டு நாடாளுமன்ற குழுவில் BJPக்கு பெரும்பான்மை இருக்கும் என்பதால் அங்கு மசோதா ஏற்கப்பட்டு விடும். அதன் பிறகு திருத்தப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மீண்டும்
மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட்டு வாக்கெடுப்புக்கு விடப்படும். சில நாட்களுக்கு முன் கோலாகலா டிவியில் வெளியான வீடியோவில் 2/3 ஆதரவை மோடி எப்படி பெறுவார் என்று நான் கேட்க, கூட்டு நாடாளுமன்ற குழு கூட்டத்துக்கு மசோதாவை அனுப்பி கருத்தொற்றுமையை எட்டி அதன் மூலம் நிறைவேற்றுவார் என டெல்லி ராஜகோபாலன் கூறியிருந்தார். அதுபோலவே இப்போது நடந்துள்ளது. இந்த மசோதாக்களை எப்படி மோடியும் அமித்ஷாவும் நிறைவேற்றுவார்கள்? மத்திய என்டிஏ அரசாங்கம் இதை ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்புவதாக முடிவு செய்து விட்டார்கள். இதற்கிடையே காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் சமூக வலைதளத்தில் நேற்று வெளியிட்ட பதிவில், ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நிறைவேற்ற மக்களவையில் 2/3 ஆதரவு தேவை. மக்களவையில் செவ்வாய்க்கிழமை 261 வாக்குகள் பதிவாகின. அவற்றில் 2/3 ஆதரவுக்கு 307 வாக்குகள் தேவை. ஆனால் மசோதாவுக்கு ஆதரவாக 263 வாக்குகள் மட்டுமே கிடைத்தன என்று பதிவிட்டு இருந்தார். மசோதாவை தாக்கல் செய்யலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்க நடந்த வாக்கெடுப்பை மசோதாவையே தீர்மானிக்க நடந்த வாக்கெடுப்பு போல சித்தரித்திருந்தார் மாணிக்கம் தாக்கூர். எப்போதுமே காங்கிரஸ் இப்படித்தான் ஒரு தவறான தோற்றத்தை உருவாக்கும். நேயர்களின் தெளிவுக்காக மீண்டும் சொல்லுகிறேன், நேற்று டிசம்பர் 17 நடந்த வாக்கெடுப்பு மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை அறிமுகம் செய்யலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பதற்கானதாகும். மசோதா அறிமுகத்துக்கு ஆதரவாக பெரும்பாலானவர்கள் வாக்களித்ததால் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. தாக்கலான மசோதா எந்த வாக்கெடுப்புக்கும் உட்படுத்தப்படாமல் நேரடியாக கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்பப்பட உள்ளது. அவ்வாறு அனுப்பப்படும் மசோதா கூட்டுக்குழுவில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து கட்சி உறுப்பினர்களின் ஆலோசனைகளுக்கு ஏற்ப திருத்தப்படும். அவ்வாறு திருத்தப்பட்ட மசோதா வாக்கெடுப்புக்காக இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்படும். அவ்வாறு தாக்கல் செய்யப்படும் போது 2/3 வாக்குகள் கிடைத்தால் மசோதா நிறைவேறும். நிறைவேற்றப்படும் மசோதா ஜனாதிபதி கையெழுத்தை பெற்றதும் சட்டமாகும். இவையெல்லாம் நடப்பதற்கு 3 அல்லது 4 மாதங்கள் ஆகும். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில் தொடர்ந்து இடம்பெற்று வந்த வாக்குறுதியாகும். 2023 ஆண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பாக ஆய்வு செய்ய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு 18,626 பக்க அறிக்கையை ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் மார்ச் 14 சமர்ப்பித்தது. அந்த அறிக்கையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான வழிவகைகள், அரசமைப்பு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சட்ட திருத்தங்கள் பற்றி கூறப்பட்டுள்ளன. ராம்நாத் கோவிந்த் அறிக்கையை செப்டம்பர் 18 மத்திய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டது. இதையடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கான 2 மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய டிசம்பர் 12 அதாவது இந்த மாதம் 12 மோடி தலைமையில் கூடிய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தந்தது. அதைத் தொடர்ந்து நேற்று மக்களவையில் மசோதா தாக்கலானது. இங்கு இன்னொன்றை சொல்லியாக வேண்டும். நேற்று மக்களவையில் வாக்கெடுப்பு நடைபெற்ற போது 20 பிஜேபி எம்பிக்கள் அவையிலேயே இல்லை. அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு உள்ளதாக பிஜேபியின் உயர்நிலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.